திருப்பி ஒரு கேள்வி, தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி. 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னும் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம், 800 பேருக்கு மேல தாக்கி அளிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழியே அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது, எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிரான பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர், வரலாறு திரும்புதா, அங்கேயே சுற்றுதா. தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுக தோற்றுனர் ஐயா எங்க, 2 பேரையும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப, நீ தான் திரும்ப.